கண்டிப்பா மேடம். கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடகம் 6ஆம் வீடு மேடம். ருணரோக சத்ருஸ்தானத்தில குரு இருக்கார். குரு உச்சம் பெற்றிருக்கார். ஸோ, அது பெருசா பிரச்சனை இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அந்த இடத்துல வந்து அமர்ந்து நீச்சம் பெறுறார். 2வது வந்து பாருங்க, இப்ப அ பொதுவா வந்து பாருங்க, இப்ப சர்ஜரி பண்ணணும் அப்டின்னாலோ, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் மேல ஜென்மத்திலேயே ராகு வேற இருக்கா. நெகட்டிவ் தாட்ஸ் நெறைய இருக்கும். ஓகே மேம். கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில ஏதாவது இறை பரிகாரம், வழிபாட்டு முறை செஞ்சுக்கலாமா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நெறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புதுமையான டாபிக் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த செப்டம்பர் மாதத்துல செல்லக்கூடாத இடங்கள் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பர்ட்டிகுலரா இந்த இடத்துக்கு போகாதீங்க. இது ஒரு எச்சரிக்கை. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள், தடைகள் கூட ஏற்படலாம் உங்களுக்கு அப்படின்னா, எந்த இடங்கள்லாம் மேம் சொல்லுவீங்க? எதனால அந்த இடத்திற்கு போகக்கூடாது? அந்த இடத்திற்கு போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி மக்களுக்காக கொடுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் காஷியஸா போங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால சொல்றோம் அப்படின்னா, பிளானட்டரி பொசிஷன்ஸ். எந்த பிளானட் எந்த பாவத்தில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நில வீட்லயா, இல்ல காற்று வீட்லயா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீர் வீட்லயா அப்படின்றத பொறுத்து நெருப்பு வீட்லயா, அத பொறுத்து நம்ம சொல்றது உண்டு தான் மேடம். அந்த விதத்தில இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா என்ன கிரகத்த பேஸ் பண்ணி சொல்லப் போறோம் அப்படின்னு செவ்வாய பேஸ் பண்ணி தான் மேடம் சொல்லப் போறோம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முற்பகுதியில கடகம் வீட்ல, நீர் வீட்டுக்கு வருவாரு. பிற்பகுதியில சிம்மம் வீட்டுக்கு போவாரு. அப்ப இந்த முற்பகுதியில நீர் வீட்டுக்கு வரும்போது, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீச்சம் அடையறாரு. இங்க குரு உச்ச குருவா இருந்தாலும் நெறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது நீச்சபங்க ராஜயோகம் வந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. நீச்சபங்க ராஜயோகம்க்கு நீங்க நானுமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த கிரகம் வந்து நீச்சம் அடையுதோ, அந்த நீச்ச கிரகம் உச்ச ராசி எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப செவ்வாய பொறுத்தவரைக்கும் மகரம் உச்ச ராசி. அந்த ராசி அதிபன் எங்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ராசி அதிபன் மீனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரகதி அடைஞ்சிருக்கா. அதுக்கும் மேல சந்திரனோட நிலையும் பாவிச்சு தான் இது நீச்சபங்கம் ராஜயோகம் வருமா அப்படின்றத டிசைட் பண்ணும். என்ன இருந்தாலும் உச்ச குருனோட சேரும்போது நீச்சம் பங்கம் ஆகியிருந்தாலும், அந்த கெடு பலன்கள் கம்மியா இருந்தாலும், சில விஷயத்துல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சில இடங்களுக்கு போகும்போது ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அத பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம். இந்த செப்டம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஏன் இந்த இடத்துக்கு போகக்கூடாது? அப்படி போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாதுன்னு தனித்துவமா நம்ம பார்த்துடலாம். செப்டம்பர் மாதம் செல்லக்கூடாத இடங்கள்லாம் என்னென்னன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்கள் செப்டம்பர் மாசத்துல செல்லக்கூடாத இடங்கள் எந்த இடம்? ஏன் செல்லக்கூடாது? கண்டிப்பா மேடம். கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடகம் 6ஆம் வீடு மேடம். ருணரோக சத்ருஸ்தானத்தில குரு இருக்கார். குரு உச்சம் பெற்றிருக்கார். ஸோ, அது பெருசா பிரச்சனை இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அந்த இடத்துல வந்து அமர்ந்து நீச்சம் பெறுறார். உச்ச குருவோட இருக்கும்போது அவரோட நெகட்டிவ் எஃபெக்ட் கம்மி அப்படின்னு இருந்தாலும், கும்பம் வந்து சில இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். என்ன இடம் அப்படின்னா, எங்க போனா நம்மளுக்கு செலவு ரொம்ப அதிகமாகுமோ, அந்த இடத்துக்கு போறத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்ப நெறைய பேர் இப்ப கேட்பீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் வெளிய போனா செலவுன்றது ஆகதானங்க செய்யுது. நம்ம சொல்றது வந்து ரூ. 1000 செலவு, ரூ. 2000 செலவு அதெல்லாம் இல்ல. பெரிய லெவல்ல நம்மளுக்கு செலவு அதிகரிக்கும். இப்போ ஃபாரின் ட்ரிப் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு ரூ. 2,00,000 பட்ஜெட் பிளான் பண்ணி போனீங்கன்னா, அங்க போனீங்கன்னா ரூ. 4,00,000 செலவாகும். நாங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்தமான் ட்ரிப் போனோங்க. நாங்க இவ்வளோ தான் பிளான் பண்ணோம். அத விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலை. எந்த இடத்துக்கு ஒரு ட்ரிப்பா நீங்க 3 நாள், 5 நாள் போறீங்க அப்படின்னாலும், 10 நாள் போறீங்க அப்படின்னாலும், இல்ல ஒரு குலதெய்வ கோயிலுக்கு பஸ் வச்சுட்டு போறோங்க. ரொம்ப தூரத்துல இருக்கு. மதுரை பக்கத்துல இருக்கு. திண்டுக்கல் பக்கத்துல இருக்கு. நாங்க சென்னையில இருக்கோம். அப்படின்னாலும் நீங்க போடுற பிளான விட கொஞ்சம் செலவு அப்படின்றது அதிகரிக்கும். செலவு அதிகரிச்சாலும், நம்ம போகும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வரும்போது இருக்காது. மன ரீதியான குழப்பம், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்ம கடன வாங்கி சில செய்யறது,
சில செலவுகளை செய்யறது, அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகளோடு திரும்பி வரதுக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. அப்போ என்னங்க சொல்கிறீங்க, போகவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா? போங்க, பிளான் பண்ணிக்கோங்க. எவ்வளோ செலவு பிளான் பண்ணிக்கிறீங்களோ அதுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தை வீட்டில் இருந்து நான் எங்களுக்கு நிறைய வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு நல்லா ஆயிட்டு வந்தேன். அதனால குலதெய்வத்துக்கு நான் வந்து பொங்கல் வைக்கணும்னு வேண்டிக்கினேன். இப்போ நான் நல்லா ஆயிட்டேன். 2 மாசம் தான் ஆச்சு ஆஸ்பத்திரிலேருந்து வந்து நான் இப்போ போறேன். அப்படின்னா குலதெய்வத்துக்கு 2 மாசம் கழிச்சு கூட நீங்க பொங்கல் வச்சுக்கலாம். ஆரோக்கியத்தை நீங்க வந்து கவனமா பார்த்துக்கணும். குலதெய்வத்தை வீட்ல இருந்தே கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா என்னால 2 பொங்கல் வைக்க வர முடியல. நான் வேண்டிக்கினேன். 2 மாசம் கழிச்சு என் உடம்பு இன்னும் நல்லா குதிரி, நான் நல்ல ஆரோக்கியமா மாறின பின்னாடி வரேன். அப்படின்னு வேண்டுனா குலதெய்வம்னா வேண்டான்னா சொல்லப்போது இல்லையே. நம்ம குலத்த காக்க வந்த தெய்வம் இல்லையா? ஸோ நம்ம அப்படி வேண்டிக்கலாம். இல்லைங்க, ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சிச்சு. இப்பதாங்க 4 மாசம் ஆச்சு. குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப தூரம் போறேன். பெருசா சேஃப் கிடையாது. நான் நல்லா தாங்க இருக்கேன். ரொம்ப தூரம் பிரயாணம், சாப்பாடு மாறுறது, அலைச்சல் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு அக்செப்ட் பண்ணுமா? அனலைஸ் பண்ணிட்டு போணும். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு இது. 2வது வந்து பாருங்க, இப்ப பொதுவா வந்து பாருங்க, இப்ப சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாலோ, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா சுய ஜாதகம் வந்து பார்க்குறாங்க. அம்மா இப்ப இந்த சர்ஜரி பிளான் பண்ணியிருக்கோம். டாக்டர் இவ்வளோ காலகட்டத்துக்குள்ள பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எந்த நேரம் இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள எங்களுக்கு அவகாசம் குடுத்துருக்காரு. எப்ப நாங்க பண்ணலாம்? இந்த காலகட்டம் சர்ஜரி பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அப்ப என்ன பிளானட்டரி பொசிஷன் சரியில்ல அப்படின்னாலும் டாக்டர் 2 மாசம் தான் குடுத்துருக்காருன்னும் போது நம்ம சர்ஜரி பண்ணி தானே ஆகணும். ஒரு கார்டியாக் பெத்தாலஜியா இருந்தாலும், ஒரு டயாலிசிஸா இருந்தாலும், இல்ல டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியா இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்ப அதுக்குன்னு உரிய தெய்வத்த நம்ம வழிபாடு பண்ணிட்டு பண்றோம் அப்படின்னும்போது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா நம்மளுக்கு எந்த நெகட்டிவ் வந்துற போறதில்ல. இப்ப சிலர் வந்து சொல்லுவாங்க, மேடம் இன்னைக்கு இந்த முக்கியமான விஷயம் செய்யணும்னு இருக்கு. படுபட்சி நாளு. இப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்ப சில நாட்கள் உண்டு. படுபட்சி நாட்கள், தனியா நாட்கள் அப்படின்லாம் குடுப்பாங்க. இந்த நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செய்யறதுக்கு அலோ பண்றதில்ல. ஆனா அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஜரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, அதுக்குன்னு உரிய பரிகாரம் இருக்கு. நமசிவாய மந்திரம், அது வந்து சரவண பவ மந்திரம், சக்கரத்தாழ்வார வழிபாடு பண்ணிட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு செய்யி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மாதம் நீங்க ஏதாவது மருத்துவமனை சார்ந்து போறீங்க அப்படின்னா, இல்லைங்க டாக்டர் வந்து பெருசா இப்பயே செய்யணும்னு சொல்ல, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். இல்லைங்க ரொம்ப பெரிய முடியாம இருக்கு. டாக்டர் எமர்ஜென்சியா சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்குன்னு உரிய பகவான வழிபாடு பண்ணிட்டு நீங்க செய்றீங்க. இப்ப செலவு அதிகரிக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையும் வந்துருச்சு இல்லையா? நம்ம உள்ள நுழையும்போது, நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்டின்னா கூட ஒரு ரூ. 2,00,000 ஆகும் நுழையிறோம். வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 4,00,000 வருது. ஏன்னா எல்லாமே விலைவாசி ஆயிப்போச்சு. அப்ப மருத்துவமும் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு அப்டின்றது உண்ம. அப்ப நம்ம இந்த மாரி எல்லாம் போறோம். செலவு அதிகரிக்கக்கூடிய இடத்துல, அந்த மாதிரி நம்ம என்டர்டெயின்மென்ட்டுக்காக போனாலும் சரி, அதே மாதிரி ஒரு டூர் டிராவல்ஸ் போனாலும் சரி, இல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் மருத்துவமனைக்கு போறோம் அப்டின்னாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போறது நல்லது. அதுக்கும் மேல ஜென்மத்திலேயே ராகு வேற இருக்கா. நெகட்டிவ் தாட்ஸ் நெறைய இருக்கும். இங்க போறோமே, இது போம்போது இது இப்படி ஆயிடுமோ, இந்த சர்ஜரி அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நம்ம திரும்பி வீட்டுக்கு ஒழுங்கா வருவோமோ, வராம போயிடுவோமோ அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். எப்பயுமே நல்லதே நெனைங்க. நல்லதே நெனைக்கிறீங்க அப்படின்னும்போது உங்கள பொறுத்தவரைக்கும் நல்லதே நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, யாரையும் ஏமாத்த தெரியாது. அதாவது யார் என்ன ரகசியம் சொன்னாலும், அவங்க நம்பி நம்மகிட்ட சொல்றாங்களே, அந்த நம்பிக்கைக்கு நம்ம எப்படி துரோகம் பண்றது? நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு யார் எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. அடிச்சு கேட்டாலும் சொல்லாத. எப்படி கேட்டாலும் சொல்லாத. அப்படின்ற கதை தான் கும்பத்தினோட கதை. பெருசா சொல்ல மாட்டாங்க. ரகசியங்கள் நிறைஞ்ச ராசி அப்படின்னு சொல்றத விட, ரகசியங்களை காக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜென்யூனிட்டி அப்படின்றது நேச்சுரலாவே உண்டு கும்பத்துக்கு. ஸோ, உங்களுக்கு பெருசா எந்த தப்பும் நடந்துராது. எந்த கெட்டதும் நடந்துராது. நீங்களா நெகட்டிவா நெனச்சு குழம்பிக்காதீங்க. அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் சேரணும் அப்படின்னா கூட உரிய தெய்வத்த வழிபாடு பண்ணிட்டு நீங்க தாராளமா செய்ங்க. அது படுபட்சி நாளா இருந்தாலும் சரி, தனியா நாளா இருந்தாலும் சரி பெருசா இல்ல. பொதுவா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்க்குறவங்க ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும், அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பெர்சன்ஸா இருந்தாலும், சில பரிகாரங்கள் அப்படின்றது இருக்கு. சில வழிபாடுகள் அப்படின்றது இருக்கு. பகவான வழிபாடு பண்ணிட்டு செய்றீங்க அப்படின்போது நல்லது மட்டுமே நடக்கும். கவலைப்பட வேண்டாம்மா. ஓகே மேம். கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில ஏதாவது இறை பரிகாரம், வழிபாட்டு முறை செஞ்சுக்கலாமா? கும்பம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் நான் சொன்ன மாரி தான். இப்ப வந்து படுபட்சி நாளா இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த பட்சிகள பத்தியே கூட விட்டுடலாம். ஏன்னா, அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்றது ரொம்ப பெருசு. சரி, இப்ப எங்களுக்கு நாள் வந்து பெருசா சரியில்ல. இந்த மாசத்துல எங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவு நம்ம போனோம் அப்படின்னா, செலவு இன்னும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அப்படின்ற பட்சத்துல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நமசிவாய மந்திரத்த
1008 முறை வழிபாடு பண்ணிட்டு நீங்க ஆஸ்பத்திரி முக்கியமான விஷயம் எது செய்றீங்க அப்படின்னாலும் நல்ல ஹாஸ்பிட்டல்ல செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும். இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இது கலியுகம். கடவுள் மனுஷ ரூபினே அப்படிம்பாங்க. நம்ம இறை வழிபாடு நம்மளுக்கு நல்ல டாக்டர்ஸோட, நல்ல ஒரு டீமோட கனெக்ட் பண்ணும். எல்லாமே நல்லபடியா நடக்கும் மேடம். ரொம்ப சூப்பர் மேம். இந்த ராசிக்கு செல்லக்கூடாத இடங்கள் என்ன? அப்படி செல்லணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டதுன்னா, அவங்க என்ன பிராயச்சித்த பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். மேம் ஜோதிடம் கற்றுத்தரப்படும் ஜோதிட வகுப்பு அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் ஜோதிடம் கத்துக்கலாம்? அதனுடைய முறைகள் என்ன? அந்த வகுப்பு எப்ப நீங்க எடுக்குறீங்க? எத்தன மந்த் கோர்ஸ் அது? அத வந்து நம்ம மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் மேடம். ஃபர்ஸ்ட் லெவல் அப்டின்னா, பொதுவா நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா மேடம், ஒரு 4 நாள்ல, ஒரே மாசத்துல ஜோதிடம் கத்துக்கலாமா அப்டின்னு நெனைக்கிறாங்க. அது சாத்தியம் கிடையாது. ஜோதிடம் அப்டின்றது பெரிய சமுத்திரம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா மேடம், எல்லா ஜோதிடர்களுக்கும் நம்ப தான் ரொம்ப பெரிய பெர்சன்ஸ். ஜோதிடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டா வேற யாருமே இல்ல அப்டின்ற ஒரு நெனப்பு இருக்கு இப்ப. ஆனா உண்மை என்ன அப்டின்னா மேடம், கற்றது கைமண் அளவு. அப்ப அந்த சமுத்திரத்துல நீந்தி முத்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் நாங்க 1, 2 முத்து தான் எடுக்கிறோம். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான முத்துக்கள் அதுல இருக்க தான் செய்யுது. நெறைய கிளாஸ் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "மேடம் ஒரே மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா? 2 மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா?" அப்படி கேட்குறாங்க. அது சாத்தியம் கிடையாது மேடம். ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மத்த ஜாதகங்கள பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 1. லெவல் 1ல பேசிக்ஸ், பிளானட்ஸ், அவங்களோட காரகத்துவம், அதனோட பயன்கள், எந்த கிரகம் நீச்சம், உச்சம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு மேடம். எந்தெந்த கிரகம் என்னென்ன மாரி பலன்கள குடுப்பாங்க. ஆக லெவல் 1 முடிக்கணும். அதுக்கப்புறம் லெவல் 2 முடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்னா லெவல் 3. அப்ப இந்த 3 லெவலா தான் மேடம் நாங்க சொல்லி தரோம். சூப்பர் மேம். அஸ்ட்ராலஜி எனக்கும் ஆகணும் அப்படின்னு நெறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல நீங்களும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டாக்டர் தீபா அருளாளன் மேடம் எடுக்கக்கூடிய இந்த வகுப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகுப்பா தான் அமையும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. இம்மீடியட்டா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்டா மேடமோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதையும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மேடம் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்புல ஜோதிட வகுப்புல நீங்க சேரணும் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஸோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.